வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயர பறத்தல் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியே மழை பெய்கிறது போல. கோடை மழை. ஒவ்வொரு மழையும் ஒவ்வொரு காரியத்தை செய்யும். எல்லா மரங்களிலும் படிந்த தூசு கழுவும் பைத்தியம் பிடித்தது போல மாறி மாறி அலைகிற மின்சார ரயில் வண்டிகளை நனைக்கும். வேப்பம் பூக்களை உதிர்த்து வாசனையை சகல திசைகளிலும் அனுப்பும். வீட்டுக்குள்ளே கூட வேப்பம்பூ வாசனை அடித்தது. தினகரியின் கையில் அந்த குரியர் தபாலை கொடுத்த பையன் நனைந்திருந்தான். முதுகில் தொங்குகிற கனத்த பையுடன் மறுபடியும் மழையினோடே கிளம்பும் வரை வாசல் கதவை மூடாதிருந்தாள். ஜோ அனுப்பியிருந்தான். ஜோ என்ற ஜோசப் பெர்னாண்டஸ். தினகரியுடைய கல்யாணம் முடிந்து 4-5 மாதம் ஆன பிறகு இன்னும் கூட யாராவது இப்படி திருமண வாழ்த்துக்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி முகவரி புத்தகத்தில் இருக்கிறவை அப்பா அம்மா முகவரிகளே. மேற்பார்வை முகவரியிலிருந்து வேலை கல்யாணம் என்று மாறியிருக்கத்தானே வேண்டும். ஜோவின் இந்த தபால் கூட அப்பா முகவரிக்கு போய் திருப்பி அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது. அப்பாவின் கையெழுத்தில்லை. அப்பாவிடம் முகவரி கேட்டு கூரியர்காரர்களே எழுதியிருக்க வேண்டும். அப்பாவின் குரலில் அவளுடைய முகவரி சொல்லப்படுகிற கற்பனையில் கூட அவளுக்கு அழுகை வருகிறது. எதற்கெடுத்தாலும் இப்படி அழுகிறவளான் நான் என்று தினகரிக்கு ஆச்சரியம். ஜோவின் கடிதத்தை படித்தாலும் அழுகைதான் வந்தது. ஜோ கோடு போட்ட தாளில் எழுதியிருந்தான். ஜோவின் கையெழுத்து வழக்கம் போல மோசமாகவே இருந்தது. கையெழுத்து எப்படி இருந்தால் என்ன? ஜோ எப்போதும் சிரிக்கிறவன், மீசை வைக்காதவன், ஸ்டூடெண்ட் சேர்மனாக இருந்தவன். அவன் விரும்பியபடியே மெர்ச்சன்ட் நேவியில் சேர்ந்து விட்டதாக எழுதியிருக்கிறான். அவனால் வர முடியவில்லை எனினும் அவனுடைய சார்பாக திருமணம் செய்வதற்காக அவன் மோதிரம் மாற்ற இருக்கிறவள் கூடிய விரைவில் தினகரியையும் அவள் கணவர் சுரேஷையும் நேரில் வந்து சந்திப்பாள். அதற்கு முன் இந்த சிறு பரிசு என்று முடித்திருந்தான். அதற்கும் கீழ் பருத்தி புடவை ராணிக்கு என்று பெரிய எழுத்துக்களில் இருந்தது. அது கல்லூரியின் முகவரி புத்தகத்தில் அச்சிட்டிருந்த வரிகள். பருத்தி புடவையில் உலவும் ராணி, படிப்பிலும் நட்பிலும் பறக்கிற தேனி என்று அவள் புகைப்படத்தின் கீழ் இருக்கும். ஜோவின் கடிதத்துடன் அந்த முப்பரிமாண படமும் இருந்தது. அவன் கப்பலில் வேலை செய்வதால் படத்திலும் கடல் இருந்தது. கடலில் சென்று கொண்டிருக்கிற அந்த காலத்து பாய்மரம், பாய்மரத்தில் மோதுகிற அலைகள், பாய்மரத்தை ஒட்டி பறக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆலா பறவை. வெவ்வேறு கோணங்களில் சிறு அசைவுகளில் அந்த படத்திற்கு மேலும் மேலும் உயிர் வந்து கொண்டிருந்தது. கடலின் நீளம் அற்புதமாக புரண்டது. இடம் மாறி மோதுகிற அலைகளின் நுனியில் நுரை சிதறியது. பாய்மரம் விம்மி விம்மி கப்பல் குலுங்கியது. பாய்களை இழுத்து கட்டியிருக்கிற கயிறுகள் நாண்களைப் போல புடைத்தன. ஆலா பறவையின் வெள்ளை சிறகுகள் மடங்கி மடங்கி விரிந்தன. மறுபடியும் ஜோவினுடைய கடிதத்தை படித்தாள். எல்லா வரிகளும் சரிதான். அதற்கு முன் இந்த சிறு பரிசு என்று எழுதியிருப்பது வரை ஒன்றுமில்லை. சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. உமா கடிதம், சித்ரா கடிதம், எட்வினா கடிதம் போல இதையும் சுரேஷிடம் காட்டலாம். சுரேஷ் எல்லா கடிதங்களையும் படிக்கிறது உண்டு. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற எல்லா பெண்களின் கையெழுத்தும் ஒரே மாதிரி இருக்கிறது என்று ஒரு தடவை எல்லோரும், நிறைய சினிமா பார்க்கிறவர்கள் என்று ஒரு தடவை, உன் சிநேகிதிக்கும் நடிகர் அப்பாஸிற்கும் கல்யாணம் முடிவாகிவிட்டதா என்று கேலியுடன் ஒரு தடவை. இவ்வளவுதான் சுரேஷ் பேசினது அந்த கடிதங்கள் சம்பந்தமாக. பருத்தி புடவை ராணிக்கு என்று ஜோ எழுதியிருக்கிற இந்த கடிதத்தை காட்டலாமா கூடாதா? சுரேஷ் இதை எப்படி எடுத்துக்கொள்ளக்கூடும் என்று தெரியவில்லை. தினகரி அந்த முப்பரிமாண படத்தை மீண்டும் பார்த்தாள். கடல் நீளம் இப்போது காணாமல் போயிருந்தது. ஹோ என்ற இரைச்சல் மட்டும் கேட்டது.
அலைகள் பாய்மரக் கப்பலில் மோதுகிற சப்தம் வலுவடைந்து உலுக்கியது. பாய்மரம் ஒரு பயணத்தை ஞாபகப்படுத்துவதை விட்டு ஒரு விபத்தை பற்றிய பயத்தை உண்டாக்கத் துவங்கியது. அலைகள் ஏறி எந்த நிமிடத்திலும் கப்பலுக்குள் குதித்துவிடும் என்று தோன்றிற்று. இழுத்து கட்டின கயிறுகள் தெறிக்க, பாய்மரங்கள் கிழிந்து சடசடப்பதன் மத்தியில் ஆலா பறவை பயந்து பயந்து விலகி போகிறது போல இருந்தது. அந்த படத்தில் இல்லாத சுறா மீன்கள் தலை தூக்கி வாய் பிளக்க துவங்கி இருந்தன. ஜோ தேவையற்ற ஒரு சிக்கலை உண்டாக்கிவிட்டது போல இருந்தது. பக்கத்து டீப்பாயில் கடிதம், அந்த படம் எல்லாவற்றையும் வீசிவிட்டு வாசல் பக்கம் எழுந்து போய் நின்றாள். எந்த மாறுதலும் அற்று தெரு இருந்தது. வேப்ப மரத்தின் கீழ் நடமாடும் இஸ்திரி நிலையத்தில் தேய்த்து கொண்டிருக்கிற முகம் நிமிர்ந்து இவளை பார்த்துவிட்டு குனிந்து கொண்டது. எஸ்டிடி நிலையத்தில் இந்த பிற்பகலிலும் யாரோ தொலைபேசி கொண்டிருந்தார்கள். சிவப்பு பிளாஸ்டிக் தொட்டிகளில் பால் பைகள் நகர்ந்து கொண்டிருந்தன. உற்று கேட்டால் கேபிள் டிவியில் சினிமா ஓடிக்கொண்டிருக்கிறதன் தெளிவற்ற வசனம் அநேகமாக எல்லா வீடுகளிலிருந்தும் வந்து எரிச்சல் உண்டாக்கியது. மேல்நிலை தொட்டி நிரம்பி ஒரு வளைந்த நீர் கம்பியாக எதிர்வரிசை வீடு ஒன்றில் விழுந்து கொண்டிருக்கிறது மட்டும் சற்று ஆறுதலாக இருந்தது. எந்த ரூபத்தில் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தன் காரியத்தை செய்து விடுகிறது. வீட்டுக்குள் திரும்பவும் வந்தாள். நேற்றுதான் அவள் அந்த படத்தை ஒட்டியிருந்தாள். சின்ன குழந்தை கொடுக்கிற பூங்கொத்தை அந்த தாடிக்காரர் குனிந்து வாங்குகிறார், அல்லது அவர் கொடுக்க குழந்தை வாங்குகிறது. யார் கொடுத்து யார் வாங்கினாலும் பூங்கொத்து பூங்கொத்து தானே. அந்த சிறு குழந்தையின் கண்களிலும் தாடிக்காரர் கண்களிலும் ஒரே கோட்டில் சந்தித்துக் கொள்கிற மகிழ்ச்சி இருந்தது. எவ்வளவு நிறைய கொடுக்கிறீர்களோ அவ்வளவு நிறைய பெறுகிறீர்கள் என்ற தலைப்பு மிக அழகாக பொருந்தியது. இந்த படம் ஆங்கில தினசரியிலும் வரும் என்று தெரிந்திருந்தால் லைப்ரரி புத்தகத்திலிருந்து தினகரி கிழித்திருக்க மாட்டாள். சுரேஷ் அலுவலக லைப்ரரி. இவள் கிழித்தது தெரியாமலே சுரேஷ் திருப்பி கொடுத்திருக்க கூடும். ஜோவினுடைய கடிதம், படம் இரண்டையும் அதுபோல தெரியாமல் ஒளித்து வைத்து விட்டால் என்ன? ஆனால் இந்த படம் சுரேஷ் பார்க்க வேண்டிய அளவுக்கு நன்றாக இருக்கிறது. அந்த பறவை இப்படி சதா பறக்க வேண்டுமா? பாய்மரங்கள் ஒன்றில் ஒரு சிறு பொழுது உட்கார்ந்து பறந்தால் என்ன? உட்காருவதில் என்ன இருக்கிறது? பறக்கிறதில் தானே எல்லாம் உண்டு. அது ஏன் தன்னந்தனியாய் பறக்க வேண்டும் இப்படி? தினகரிக்கு ஒரு காஃபி அருந்தலாம் போல இருந்தது. காஃபி கொதித்து மனம் வருகிற அந்த நேரம் வரை நீலத்தழலையே பார்த்து கொண்டிருந்தாள். நீலம் எவ்வளவு குளுமை! மறுபடியும் கடல் நீலம். ஜோ, உன்னை யார் அந்த கடைசி வரியை எழுத சொன்னது? உங்கள் ஊரில் கதவை திறந்து வைத்து கொண்டுதான் காஃபி கொதிக்க வைக்க வேண்டுமா? வாசலில் ஆரம்பித்து ஹால் வரை வந்து அடுக்களையை உற்சாகமாக நெருங்கி வந்தது குரல். தினகரி ஏறிட்டு பார்த்தாள். ஆச்சரியம், சந்தோஷம், அழுகை எல்லாம். அர்ச்சன் அப்பா நிற்கிறார். வாங்க மாமா. தினகரி ஓடினாள். அத்தை வரலையா என்று கேட்டாள். அத்தை கேஸ் அடுப்பை அணைத்துவிட்டு மாமாவிடம் பேச சொல்லி இருக்கிறாள் என்று அர்ச்சன் அப்பா சொல்லவும், சாரி என்று சிலிண்டரை மூடிவிட்டு மறுபடியும் ஓடி ஹாலுக்கு வந்தாள். எப்படி இருக்கீங்க மாமா என்று கேட்டாள். அர்ச்சன் அப்பா முகத்தை துடைத்து கொண்டே சிரித்தார். வியர்வையும் முன் வழுக்கையுமாக எப்போதும் போல மாமா முகம் கனிவாக இருந்தது. தண்ணீர் குடித்து கொண்டே அத்தையை பற்றி, அர்ச்சன் பற்றி, தம்பு பற்றி எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். குடும்பத்தின் ஒவ்வொரு நபர் பற்றி மாமா சொல்லும் போதும் மாமா முகம் மலர்ச்சி அடைந்து கொண்டே போயிற்று. மனிதர்களை பற்றிய தகவல்களை இவ்வளவு சந்தோஷமாக பரிமாறிக்கொள்ள எல்லோராலும் முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நீங்க எப்ப வந்தீங்க மாமா? தினகரி பழ நறுக்குகளையும் பிஸ்கட்டுகளையும் முன்னால் வைத்த போது பக்கத்தில் இருந்த டீப்பாயை அவரே நகர்த்தி கொண்டார். அதன் மேலிருந்த அந்த படத்தை ஒரு தடவை கையில் எடுத்து பார்த்து, துபாய் பரிசா என்று கீழே வைத்தார். சி கல் படித்திருக்கிறாயல்லவா என்று மீண்டும் ஒரு தடவை கையில் வைத்து பார்த்தார். உன் கேள்வி ஞாபகம் இருக்கிறது என்பது போல.
நேற்று காலை வந்தேன் என்றார். நேற்று இங்கே வந்திருக்க வேண்டியது தானே மாமா? உன்னை பார்க்க வந்தால் தானே உன் வீட்டுக்கு வரணும். நான் என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அடர்த்தியை குறைத்து மேல் உதடோடு உதடாக கத்தரிக்கப்பட்டிருந்த மீசை சிரிப்பில் அகன்று கொண்டு போயிற்று. என் சிநேகிதர் என்றால் உன்னுடைய சிநேகிதரும் தானே என்கிற மாதிரி அந்த சிரிப்பு ஒடுங்கியதும் மாமா மறுபடி சொல்ல ஆரம்பித்தார். சொல்வதற்கு முன் பக்கத்து நாற்காலியை காட்டி, ஏன் நிற்கிறாய், உட்கார் என்றார். தினகரி உட்கார்ந்த கோணத்தில் மாமா முகத்தில் வெளிச்சம் குறைவாக படுவது போல இருந்தது. எழுந்து பின்னால் இருக்கிற ஜன்னல் கதவை திறந்து வைக்கவும் எண்ணெய் பசையும் வியர்வையுமாக மாமா முகம் ஜீவன் அடைந்தது. ஃப்ரெண்ட் என்றால் என் சிநேகிதி, என்னுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்தவள் என்று ஆரம்பிக்கும் போதே மாமாவின் முகம் தினகரியின் பார்வையில் இருந்து விலகிவிட்டது. வெகு தொலைவில் மாமாவின் சொற்கள் பறந்து கொண்டிருந்தன. நீ கேள்விப்பட்டிருப்பாயே என்ற ஒரு அனாதை குழந்தைகள் இல்லத்தின் பெயரிலிருந்து துவங்கினார். அந்த இல்லத்தின் தலைவியாக அவருடைய சிநேகிதி இருப்பது மிக தற்செயலாக தெரிய வந்ததாம். தொலைபேசியில் அவள் தானா என்று உறுதி செய்து கொள்வதற்காக பேசினாராம். இவர் பெயரை சொன்னதுமே அடையாளம் தெரிந்துவிட்டதாம். 20 வருஷம் இடைவெளி. தினகரி பெயரை சொன்ன உடனேயே ஹ என்று மாமா நிறுத்தினார். மாமா பூரணமாக இங்கும் எங்குமற்று இருந்தார். நேற்று மாமா அவர் சிநேகிதி 2 பேரும் அனாதை இல்லத்தை சுற்றி பார்த்தார்கள். அந்த தினத்தின் ஞாபகமாக ஒரு செடியை நட்டு வைக்க அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டார். பக்கத்து அலுவலகம் ஒன்றில் வேலை பார்க்கிற சிநேகிதியின் கணவர் வந்ததும் 3 பேருமாக அவர்களுடைய வீட்டுக்கு போனார்கள். ஒன்றாக படித்த கல்லூரி பக்கத்திலேதான் இருக்கிறது. ஏன் போய்விட்டு வரக்கூடாது என்று தோன்றியது. 3 பேருமே புறப்பட்டு போனார்கள். கல்லூரி கட்டிடங்கள் பற்றி, இன்னின்ன இடங்களில் நிற்கிற இன்னின்ன மரங்கள் பற்றி. நேற்று போகும்போது வழி எங்கும் முதிர்ந்து நனைந்து கிடந்த மஞ்சள் பூக்கள் பற்றியெல்லாம் பேசினார். தங்களுடைய பழைய வகுப்பறைகளில் போய் உட்கார்ந்து வந்ததையும், கரும்பலகை விளிம்பை தொட்டு சாக்பீஸ் துணுக்கை விரலில் ஒற்றிக்கொண்டு நிற்கையில் ஞாபகம் வந்த ஒரு விரிவுரையாளரையும் அவருடைய ஷேக்ஸ்பியர் வகுப்பையும் பரவசமாக மாமா விவரித்தார். 7 பேர்கள் அடங்கிய அவர்களுடைய நெருக்கமான சிநேகிதர் குழுவில் தற்போது டாக்டராக இருப்பவர், காவல்துறை அதிகாரியாக இருப்பவர் 2 பேருடனும் நேற்றிரவு அந்த சிநேகிதியின் வீட்டிலிருந்தே தொலைபேசியதையும் சொன்னார். காவல்துறையில் இருப்பவர் பெயரை சொல்லி, அவனை ராத்திரி 12 மணிக்கு போன்ல பிடிச்சோம் என்று சிரித்தார். இதையெல்லாம் மாமா சொன்னது பெரிதில்லை. அப்புறம் சொன்னது இன்னும் அருமையாக இருந்தது. அவங்க குடும்பத்தோடு இருக்கும்போதும் சாப்பிடும் போதும் இப்படி ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு போனில் பேசும்போதும் எனக்கு உங்க அத்தை பக்கத்துல இல்லையேன்னு தோணிட்டுது. இப்படியெல்லாம் மனுஷங்க, இப்படியெல்லாம் உலகம் இருக்குன்னு நான் மட்டும் சந்தோஷப்படுகிற மாதிரி இருந்தது. அவளையும் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கலாமேன்னு ராத்திரி பூராவும் தோணுச்சு. முதல் காரியமா காலையில உன் வீட்டுக்கு புறப்படுறதுக்கு முன்னால அவள்கிட்ட எல்லாத்தையும் போனில் சொல்லிவிட்டு தான் வாரேன். இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது எப்படி, அனுபவிச்சதை சொல்றது எப்படி? ஒரு மாற்று கம்மிதானே என்ன இருந்தாலும். மாமா சொல்லியபடியே எழுந்தார். புறப்படுறேன், சுரேஷ் வந்தால் சொல்லு என்று அவர் விடை பெறும்போது தினகரி குனிந்து ஜோவின் கடிதத்தையும் அந்த முப்பரிமாண படத்தையும் எடுத்து, இதுவும் என்னோடு கூட படிச்ச பையன் ஒருத்தர் அனுப்பினதுதான் என்று நீட்டினாள். தினகரியின் உச்சி தலையில் ஒரு கையை வைத்து கொண்டே செருப்புக்குள் காலை நுழைத்தவர் அவருடைய சுட்டு விரலை படத்தில் இருக்கிற பறவையின் மேல் வைத்து, எவ்வளவு உயரத்துல பறக்குது பாரு என்றார். உங்களை மாதிரி என்று தினகரி நினைத்து கொண்டாள். மே 1997 குங்குமம் இதழில் வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.